The maximum number of lines among all p-point graphs with no triangles is p square by 4. The bracket என்னங்கறத இங்க சொல்லிட்டேன். இவ்வளவு பாருங்க. Bracket போட்டு x இருக்கு. Denotes the greatest integer not exceeding the real number x. p square by 4 p is equal to 1 substitute பண்ணி பாருங்க. 1 substitute பண்ணோம்னா நமக்கு 1 by 4 கிடைக்கும். 1 by 4 உடைய வேல்யூ என்ன 0.25. இதுல நம்ம அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூவை எடுத்துக்க கூடாது. அந்த 0 மட்டும் தான் கன்சிடர் பண்ணனும். அதுதான் இந்த பிராக்கெட் உடைய மீனிங். இப்போ 1 போட்டோம். 2 செக் பண்ணி பாருங்க. 2 ஸ்கொயர் என்ன 4. 4 by 4 1. அடுத்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 3 ஸ்கொயர் 9 by 4. 9 by 4 னாக்க அகைன் 2 பாயிண்ட் சம்திங் வரும். இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறத எடுத்துக்க கூடாது. 2 மட்டும் தான் கன்சிடர் பண்ணனும். அதுதான் இந்த ஸ்டேட்மென்ட் உடைய மீனிங். பிராக்கெட்ல x போட்டு greatest denotes the greatest integer not exceeding the real number x. x ல 2 பாயிண்ட் சம்திங்கோ இல்ல 3 பாயிண்ட் சம்திங்கோ 4 பாயிண்ட் சம்திங்கோ வந்தா நம்ம அந்த பாயிண்ட்க்கு முன்னால இருக்கு இல்லையா அத மட்டும் தான் எடுக்கணும். இந்த ஸ்டேட்மென்ட் பாருங்க. இதே ஸ்டேட்மென்ட் வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து greatest integer பத்திலாம் சொல்லவே இல்ல. just என்ன சொல்லிருக்காங்க, if q is greater than p square by 4 then every pq graph contains a triangle. இது என்ன c3 சைக்கிள் நம்ம டெஃபினிஷன்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சைக்கிள்ல என்ன ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்க்கு வந்து ரீச் ஆயிடுச்சுனா அதுக்கு பேரு சைக்கிள். ஒரு சைக்கிள் உடைய லெந்த் 3 ஆ இருந்துச்சுனா அதுதான் c3. 1 2 3 இதுதான் c3. இந்த c3 வந்து நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். அதுதான் கண்டெய்ன்ஸ் a triangle. இப்போ இந்த ரிசல்ட் எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னாக்க இண்டக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னதுதான் வழக்கமான கதை. இங்க எந்த தியரத்துக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் லைன் let g be a graph போடணும். அது v, e இன்வால்வ் ஆயிருக்கா இல்ல pq இன்வால்வ் ஆயிருக்கா ஸ்டேட்மென்ட்ட பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ இங்க பாருங்க pq ரெண்டுமே இருக்கு. லைன்ஸ்ங்கிறது என்னது இந்த q. இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல let g be a pq graph. p denotes the number of vertices of g போட்டாலும் சரி in g. next line q denotes number of edges. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாசிபிலிட்டி செக் பண்ண போறோம்னா p is equal to 1. p is equal to 1ங்கிறது ஒரு கிராஃப்ல ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தா அங்க எத்தனை எட்ஜ் இருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டேன்னா அந்த கிராஃப்ல வெர்டிசஸ்க்கு மேக்ஸிமம் கனெக்ஷன் இருக்கணும். அட் த சேம் டைம் அங்க ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் உடைய மீனிங். நோ ட்ரையாங்கிள்னா என்ன, ட்ரையாங்கிள் கிடைக்க கூடாது. அட் த சேம் டைம் மேக்ஸிமம் கனெக்ஷன் அந்த கிராஃப்ல இருக்கணும். இப்படி இருக்கிறப்ப q உடைய வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க p is equal to 1. ஒரே ஒரு டாட். இங்க எட்ஜ் இல்ல. எட்ஜ் இல்லையா q is equal to 0. சப்போஸ் இதுல ஸ்டார்ட் பண்ணி இதுலயே வந்து முடிஞ்சிருது ஒரு லைன். அப்படி இருக்கப்ப q is equal to 1. q is equal to 0, q is equal to 1. இந்த ரெண்டுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருதா செக் பண்ணி பாருங்க. நமக்கு எப்படி இருக்குன்னா q வேல்யூ less than or equal to 1. நீங்க இத கூட திங்க் பண்ண தேவையில்லை. இத மட்டும் பாருங்க. p is equal to 1. அங்க எட்ஜ் இல்ல. so q value 0. q is less than p ங்கறது நமக்கு கிளியரா தெரியுது. so p square by 4 ங்கறப்ப என்ன 1 by 4 1 by 4 1 by 4 னாக்க 0.25. நம்ம இந்த 0.25 கட் பண்ணிரோம். 0 மட்டும் தான் எடுத்துக்கறோம். q is 0. next p is equal to 2 ன்னு எடுத்துக்கறோம். p is equal to 2 னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டு வெர்டெக்ஸ்க்கு கனெக்ஷன் ஆகாம இருக்கணும். இல்லன்னா ரெண்டு வெர்டெக்ஸ்க்கு இடையில ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் கனெக்ஷன் கொடுக்கலாம். மேக்ஸிமம் கனெக்ஷன்னா இன்னொரு லைன் இப்படி ஒரு லைன் கொடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்க போறது இல்ல, ட்ரையாங்கிள் கிடைக்க போறது இல்ல. அடுத்து p is equal to 3. மூணு வெர்டெக்ஸ் எடுத்துக்கங்க 1 2 3.
இதுலயும் வந்து நோ ட்ரையாங்கிள், ஆனா மேக்ஸிமம் கனெக்ஷன் இருக்கணும், ட்ரையாங்கிள் வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்க இருந்து எது இது இந்த லைனை உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிடும், ட்ரையாங்கிள் கிடைச்சிடும். ஸோ Q வந்து 3ஆ இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். Q 2ஆ இருக்கிறப்ப ட்ரையாங்கிள் கிடைக்க போறது இல்ல. இதுல Q 3னா இங்க ட்ரையாங்கிள் கிடைக்கும். Q 1லையும் ட்ரையாங்கிள் கிடைக்க போறது இல்ல. Q 2லையும் நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் P 4. P 4னா இது 1 2 3 4. இந்த 4 வெர்டிசஸ்க்கும் மேக்ஸிமம் கனெக்ஷன் உள்ள கொண்டு வரும். ஆனா நோ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் இருக்க கூடாது. அப்ப இதுதான் பாசிபிலிட்டி. சோ இந்த பாசிபிலிட்டில என்னன்னா Q வேல்யூ 4. ஏதாவது ஒரு லைன் இங்கேயோ இல்ல இங்கேயோ போட்டோம்னாக்க நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். அதான் Q 5 போட்டாலும் கிடைச்சிரும், Q 6 போட்டாலும் கிடைச்சிரும். இப்போ நீங்க பார்த்தது வந்து P 1ல இருந்து 4 வரை. இப்படியே நம்ம வந்து 5 6 7 8 இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா செக் பண்ணிக்கிட்டே போறோம். இந்த தேரத்தை எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னாக்க இண்டக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம். இண்டக்ஷன் மெத்தட்ல ரெண்டு பார்ட்டா பிரிக்க போறோம். ஒன்னு ஆட் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்க மாதிரியும், இன்னொன்னு ஈவன் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்க மாதிரியும். ஏன்னா நம்பர்ஸ் எடுத்துட்டாலே ஆட் நம்பர் ஈவன் நம்பர்லயே மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதிக்கிறேன், if p is equal to 1 then the result is there is no triangle னு போடும். p is equal to 1 ஆ இருக்கணும், no triangle ஆ இருக்கிறப்ப q வேல்யூ எப்படி இருக்கு, q less than or is equal to p square by 4. இது எழுதிக்கிறேன். இந்த தென்ன கூட தேவையில்ல, இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால அதை ஆட் பண்றதுனால ஒன்றும் தப்பும் இல்லை. ஒரே ஒரு வெர்டெக்ஸ் இருக்கப்ப ட்ரையாங்கிள் கிடைக்காதுல்ல. 2 p is equal to 2லையும் ட்ரையாங்கிள் வராது. p is equal to 3ல ட்ரையாங்கிள் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. p is equal to 3னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணனும்னா 3 வெர்டிசஸ் வேணும் இல்லையா? 3 வெர்டிசஸ் எல்லாம் அப்பதான் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். 3 வெர்டிசஸும் கனெக்ட் ஆயிருக்கணும் மேக்ஸிமமா, அங்க நோ ட்ரையாங்கிள் வரணும். அப்படி இருக்கிறப்ப அதோடைய எட்ஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இங்க வந்து நீ என்ன எழுதுறீங்கன்னா p is equal to 3 and no triangle then q is less than or equal to p square by 4. இப்படி எதுக்கு இந்த லைன் மட்டும் மாத்த சொல்றேன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு 3 வெர்டிசஸ் வேணும் குறைஞ்சது. அடுத்து நெக்ஸ்ட் p is equal to 4 and no triangle, ட்ரையாங்கிள் இல்லாம இருக்கிறப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ. இப்போ நம்ம செக் பண்ண போறது என்னன்னா for p greater than 4 we will prove this result by induction method. இந்த induction method first என்ன பண்றோம், add case மட்டும் ப்ரூவ் பண்ணோம். case 1 for odd p. induction னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரை ட்ரூ னு அஸ்யூம் பண்ணுவோம். assume that this result is true for p less than or equal to 2n plus 1. இந்த 2n plus 1ங்கிறது என்னது, ஆட் நம்பர். n-க்கு எதனா ஒரு வேல்யூ கொடுத்து பாருங்க. n-க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3, 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க 5. இந்த மாதிரி கிடைச்சிட்டே இண்டக்ஷன்னால ஏதோ 1ல இருந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரை ட்ரூ னு அஸ்யூம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜை நான் அஸ்யூம் பண்ணியிருக்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இது ட்ரூ ஆன் செக் பண்ணுவோம். இதுதான் இண்டக்ஷன் மெத்தட். இங்க 2n plus 1 வரையும் ட்ரூன்னு எடுத்தாச்சு. இந்த 2n plus 1க்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து 2n plus 3. 2n plus 2 போட கூடாது. 2n plus 2 போட்டீங்கன்னாக்க அது ஈவன் நம்பரா மாறிடும். நம்ம இங்க போட்டுறது எல்லாமே என்னது, ஆட் கேसेस. so 2n plus 3. அதனால let G be a PQ graph with p is equal to 2n plus 3 and no triangle அப்படின்னு அஸ்யூம் பண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா if q is equal to 0, q is equal to 0 னா எட்ஜே இல்ல. எட்ஜே இல்லனா எல்லா வெர்டெக்ஸ்க்குமே இந்த வெர்டெக்ஸ்க்குமே கனெக்ஷனே இல்ல. கனெக்ஷனே இல்லனாக்க இந்த கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூ ஆகுமா, q is 0. q வேல்யூ 0. எந்த வெர்டிசஸ்க்குமே என்ன உள்ள கனெக்ஷன் இல்லங்கறப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ q வேல்யூ greater than 0 வா இருக்கப்ப எப்படிலாம் இருக்குன்னு பார்க்க போறோம். q வேல்யூ greater than 0 னா அங்க அட்லீஸ்ட் ஒரு எட்ஜாவது உள்ள வரணும். அதாவது மினிமம் ஒரு எட்ஜ், மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். டிபெண்ட் அபான் தி வெர்டிசஸ். இப்போ இங்க என்ன பண்றேன்னா ரெண்டு வெர்டிசஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன், u and v. v ல pair of adjacent points னு போட்டாலும் சரி, இங்க
the vertices. பாயிண்ட்ஸ்ங்கற வேர்டை நம்ம வந்து ஜெனரலா யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க பாயிண்ட்ஸ் போடுங்க. vertices க்கு யூஸ் பண்ணிங்க. இந்த q வேல்யூ 1 ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் u and v ங்கிறது ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட்னு எடுப்பேன். So இங்க பாருங்க subgraph g dash obtained from g. g ங்கிற ஒரு கிராஃப்ல இருந்து u and v அப்படிங்கிற ரெண்டு வெர்டெக்ஸை நம்ம வந்து கட் பண்றோம். கட் பண்றப்போ நமக்கு ஒரு சப்கிராஃப் கிடைக்கும். தட் இஸ் என்னது g dash. இதுல முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஒரு வெர்டெக்ஸை கட் பண்ணோம்னா அந்த வெர்டெக்ஸ்ல வந்து எத்தனை லைன்ஸ் ஜாயின் ஆகுதோ அதுவும் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ ஒரு லைன் 1 2 3 4 இது மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கு. இது வந்து 1 2 and 3 4. இதுல இந்த 4ங்கற வெர்டெக்ஸை மட்டும் நான் கட் பண்றேன்னா இந்த 4க்கு வந்து வரக்கூடிய லைன்ஸ் இருக்குலையா எட்ஜஸ் அதுவும் கேன்சல் ஆகும். இந்த 4 நான் கட் பண்ணிட்டேன்னா இந்த லைன் வராது, இந்த லைன் வரும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் குறைஞ்சிடும். அதுதான் subgraph g dash obtained from g by deleting the vertices. எந்த vertices கட் பண்றோம்? u v. இப்போ லாஸ்ட் ஸ்டெப்ல பார்த்துட்டீங்க u and v are a pair of adjacent vertices in g. u க்கும் v க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிருக்கோம். அந்த ரெண்டு வெர்டெக்ஸையும் கட் பண்றோம் g ல இருந்து. அதுதான் என்னது g dash. g ல எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு எடுத்துட்டோம்னா 2n + 3 பாயிண்ட்ஸ். அதாவது 2n + 3 வெர்டிசஸ் எங்க இருக்கு? g ல இருக்கு. சோ g ல இருந்து ரெண்டு வெர்டெக்ஸை கட் பண்றேன். அப்ப 3ங்கற பாயிண்ட் வந்து 1 ஆ ரெடியூஸ் ஆயிடும். சோ 2n + 1 வெர்டிசஸ். and g dash has no triangle சொல்லி. நம்ம அசம்ப்ஷன் என்னன்னா g லயே ட்ரையாங்கிள் இல்ல, பெரிய கிராஃப்லயே ட்ரையாங்கிள் இல்ல. அதுல இருந்து ஒரு கிராஃப் ஃபார்ம் பண்றேன். அதுல கண்டிப்பா ட்ரையாங்கிள் இருக்குமா? இருக்காது. அதான் சின்ஸ் g dash has no triangle. g லயே ட்ரையாங்கிள் இல்ல. அப்ப கண்டிப்பா g dash ல இருக்காது. இந்த லைனை கொண்டு வந்து எழுதுங்க. பை இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்டேஜ் வரையும் ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோமா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆட் கேसेस. ஆட் கேसेस எதுவும் அஸ்யூம் பண்ணியிருக்கேன்னா 2n + 1 வெர்டிசஸ் வரையும் ட்ரூன்னு எடுத்துருக்கேன். அதுதான் இப்போ g டாஷ்ல இந்த g டாஷ்ல 2n + 1 வெர்டிசஸ் இருக்கு. என்னுடைய அசம்ப்ஷன் 2n + 1 வரையும் ட்ரூன்னு எடுத்ததனால இத கொண்டு வந்தேன். q of g dash less than or equal to 2n + 1 by 2n + 1 whole square by 4. இந்த 2n + 1 ங்கிறது number of vertices in g dash. இத அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? a + b whole square ஃபார்ம்ல இருக்கா? இத a² + 2ab + b² எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். 4n² + 4n + 1 / 4. இப்போ ஒவ்வொரு டேர்மையுமே 4 ஆல டிவைட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றப்ப we get n². அடுத்து 4 ஆல டிவைட் பண்றப்ப n. இங்க டிவைட் பண்றப்ப 1/4 ன்னு கிடைக்கும். உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் கான்செப்ட் சொன்னேன். இப்போ 7.25 அப்படினு இருக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம்னா இந்த 25 கட் பண்ணிட்டு 7 மட்டும் தான் எடுப்போம். இதுதான் இந்த ஸ்டேட்மென்ட். பிராக்கெட்ல x போட்டுருந்தாங்கல்ல. இப்போ இங்க நம்ம இந்த 1/4 கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதணும். இங்க பிராக்கெட்ல போடணும்ன்ற அவசியம் இல்லை. எப்போ பிராக்கெட் போடுவோம்? 7.25 அப்படிங்கிற பிராக்கெட் இருந்துச்சுன்னா இது இஸ் ஈக்குவல் டு 7 இந்த தியரத்துல. அதனால இங்க பிராக்கெட் தேவை. அதான் இங்க போடுறோம். n² + n. சோ g dash ல எத்தனை எட்ஜஸ் இருக்கு? மேக்ஸिमமா n² + n. எவ்வளவு எட்ஜஸ் இருக்கு? அப்புறம் என்ன சொல்லிருக்கானா since g dash has no triangle அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த கிராஃப் பாருங்க. இதுதான் g ன்னு எடுத்துக்கிட்டு. g ல எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னா 1 2 and 3. இது u, இது v.
G ல 1 2 3 U V. இதுல இருக்கக்கூடிய கனெக்ஷன்லாம் பாருங்க எப்படி இருக்கு. டோட்டலா எட்ஜஸ் கவர் ஆயிருக்கிறது வந்து 6. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்னு. இதுல ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் சிம்பிளா பார்க்கணும். இப்போ 2 வந்து V ல கனெக்ட் ஆயிருக்கா? 2 வந்து V ல கனெக்ட் ஆயிருக்கு. U ல கனெக்ஷன் ஆயிருக்கான்னு பாருங்க. இருக்க. சப்போஸ் U ல கனெக்ஷன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். 2UV 2UV அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா நோ ட்ரையாங்கிள். G ல ட்ரையாங்கிள் இல்லைன்னு நம்ம என்ன எடுத்துருக்கோம், அசியூம் பண்ணிருக்கோம். அப்ப கண்டிப்பா 2 வந்து U கூட கனெக்ட் ஆயிருக்காது. இத வேர்டிங்ஸ்ல எப்படி சொல்றதுன்னா no point of G dash can be adjacent to both U and V. என்ன சார் G பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப G dash சொல்றீங்க அப்படின்னு. G dash G ல என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அதே தான் G dash க்கு ட்ரூ ஆகும். இது not only for 2. இப்போ எந்த வெர்டெக்ஸை நீங்க எடுத்துக்கிட்டாலும் 1 2 3 அப்படிங்கிற ஒரு 3 வெர்டெக்ஸ் இருக்குது G ல UV இல்லாம. 1 எடுத்தாலும் 1 வந்து U லையும் கனெக்ட் ஆயிருக்க கூடாது, சாரி U and V ல கனெக்ட் ஆயிருக்க கூடாது. ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கும். ரெண்டுலயுமே கனெக்ஷன் இருந்தா அங்க ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். இத பாருங்க. G டாஷ்ங்கிறது ஒரு சப் கிராஃப் அப்ளைன் फ्रॉम G. UVங்கிற ஒரு வெர்டெக்ஸை சாரி ரெண்டு வெர்டெக்ஸை கட் பண்றோம். இத கட் பண்ணிடுவோமா? U வை கட் பண்றதுனால இந்த லைன் வராது. V யை கட் பண்றதுனால 3 லைன் வராது. இப்போ எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு லைன் இருக்கு, இது ஒரு லைன். ரெண்டே லைன் தான். 1 2 3 3 வெர்டிசஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 2. இப்போ இங்க என்ன எழுதிருக்கோம்? n ஸ்கொயர் பிளஸ் n ன்னு போட்டுருக்கோம். n உடைய வேல்யூ என்ன? இது வந்து ஆட் கேஸ். ஆட் கேஸ் நான் எடுத்தது மொத்தம் 5 வெர்டிசஸ். 5 வெர்டிசஸ். அந்த 5ல ரெண்ட கட் பண்ணிட்டேன். ரெண்ட கட் பண்ணதுனால எனக்கு கிடைச்சிருக்குது 3. 5 எப்படி வரும்? 2. இதான G உடைய கண்டிஷன். இதான் G. இது G உடைய கண்டிஷன். G டாஷ்ல வந்து 2n + 1 இருக்கு. இங்க G டாஷ்ல எத்தனை பாயிண்ட் இருக்கு? 1 2 3. n க்கு பதிலா 1 போடுங்க. 3 வருமா? இத விட்டுருங்க. G டாஷ்னா 2n + 1 இருக்கு பாயிண்ட்ஸ். n க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா தான் இந்த எக்ஸாம்பிள் சூட் ஆகும். n க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3 வெர்டிசஸ் இருக்கு. அந்த 3 வெர்டிசஸ்ல எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு பாருங்க. 2. இந்த கண்டிஷன் செக் பண்ணுங்க. n ஸ்கொயர் பிளஸ் n. n உடைய வேல்யூ என்ன? 1 தானே? 1 ஸ்கொயர் பிளஸ் 1 2. இப்போ இது சின்ன கிராஃபா போட்டதுனால நம்ம ஈஸியா n வேல்யூ செக் பண்ணிட்டோம். சப்போஸ் 7 வெர்டிசஸ் இருக்க மாதிரி G யை வச்சிட்டு அதுல இருந்து 2 வெர்டெக்ஸை கட் பண்ணுங்க. இங்க என்ன வருதுன்னா 3 வராது. 5 வெர்டிசஸ் இருக்க மாதிரி ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. எந்த கிராஃப் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ. என்ன n ஸ்கொயர் பிளஸ் n வந்து ட்ரூ. எதுக்கு? ஆட் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குது. இது உங்கள்ட்ட சொல்லிட்டேன். G dash has no triangle. No point of G dash can be adjacent to both U and V. இது G dash. இதெல்லாம் அந்த G dash இருக்கக்கூடிய பாயிண்ட். G dash இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே G ல இருக்கு. G ல இருக்கிறத வச்சு நம்ம என்ன சொன்னோம்? எந்த ஒரு வெர்டெக்ஸ் எடுத்தாலும் U and V கூட கனெக்ஷன் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதே ரீசன் தான் இது முடிஞ்சு. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த தியரத்துலனா லைன்ஸ் ஆஃப் G ஆக்சுவல் கிராஃப் இருக்குல்ல, Gங்கிற ஒரு கிராஃப்ல எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா லைன்ஸ் ஆஃப் G டாஷ்ங்கிறது ஒரு சப் கிராஃப்னு உங்களுக்கு தெரியும். அந்த சப் கிராஃப்ல எத்தனை லைன் இருக்கு? இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். n ஸ்கொயர் பிளஸ் n ன்னு சால்வ் பண்ணோம். அடுத்து லைன்ஸ் பிட்வீன் G dash and UV. UV அப்படிங்கிற ரெண்டு வெர்டிசஸ்க்கு G dash க்கு நடுவுல
எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறீங்க. இப்போ இதுல பாருங்க, இங்க G ல 6 எட்ஜஸ் இருக்கு, இதுல 2 இருக்கா, 2 இருக்கு. இந்த 6ல UV யை கட் பண்ணிருக்கு. U க்கும் V க்கும் இடையில இருக்கிற ஒரு கனெக்ஷன், அதை கட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? 5 ஆ? நம்ம இங்க இருக்கக்கூடிய ரீட் பண்ணக்கூடிய செகண்ட் பாயிண்ட் கேர்ஃபுல்லா பார்க்கணும். லைன்ஸ் பிட்வீன் G' க்கும் U, V க்கும் இடையில சொல்லிருக்கேன். சோ U ஒரு வெர்டெக்ஸ், V ஒரு வெர்டெக்ஸ். UV கனெக்ஷனை சேர்க்க சொல்லல. U க்கும் V க்கும் G' ல இருந்து எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா இது மொத்தமா அந்த UV யை கட் பண்ணிட்டோம்னா 5 ஆ? இப்போ இத செக் பண்ணி பாருங்க. U க்கு எத்தனை லைன்ஸ் வந்திருக்குது அப்படினு. U க்கு எத்தனை லைன் வந்திருக்குது, V க்கு எத்தனை லைன் வந்திருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லா கிராஃபுக்குமே இது சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்க நான் எடுத்துக்கிறது n is equal to 1 1னா 3 லைன்ஸ். சோ இங்க நான் 5 இருக்கு எனக்கு, இங்க 2 இருக்கு. சோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாக்க 3. இதே மாதிரி ஒவ்வொரு கிராஃபுக்குமே நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். லைன்ஸ் பிட்வீன் GS and UV. லைன் UV. இதுல நான் என்ன சொல்றேன்னா, அந்த U க்கும் V க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த கனெக்ஷன் என்ன 1 ன்னு. இப்போ நமக்கு 3 வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணேன். இத Q ன்னு போட்டாலும் சரி, இல்ல Q of G அப்படினு போடலாம். Q of G less than or equal to என்னது maximum n square plus n. இது ஃபர்ஸ்ட் லைன், 2n plus 1 இது செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்றீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்து டிவைடட் பை 4 அதெல்லாம் வந்திருக்கு. இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணி 4 ஆல டிவைட் பண்றேன். இப்போ 4 ஆல நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். 4 ஆல டிவைட் பண்ணுங்க. இங்க நான் நியூமரேட்டரை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இத 2n அந்த மாதிரி எழுதலாம். 2n ஸ்கொயர் பண்ணோம்னா 4n ஸ்கொயர் கிடைக்கும். இந்த 12n ஆல்மோஸ்ட் அந்த 2n வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க 8 இருக்கு. இந்த 8 நான் என்ன ஐடியா பண்றேன்னா 9 - 1 ன்னு எழுதுறேன். இப்போ 9 - 1 ன்னு எழுதுறப்ப இது எப்படி பிரியும்னா, இதுவரை ஒரு கேஸ் ஆகும், இத மட்டும் தனி கேஸாவும் எடுத்துக்கலாம். இதுவரை என்ன எடுத்துக்கிறோம்னா, இப்ப பாருங்க a plus b whole square ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா? இது என்ன, a square plus 2ab plus b square. இதுல b வேல்யூ என்னது 3, a வேல்யூ 2n. இத நான் எப்படி எழுதிடலாம்னா 2n plus 3 whole square அப்படின்னு எழுதலாம். எல்லாத்தையும் இந்த 1 இருக்கு இல்லையா, இத தனியா 4 ஆல டிவைட் பண்றேன், -1/4 ன்னு கொண்டு வரோம். நமக்கு ஸ்டேட்மென்ட்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, 7.25 இப்போ ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 7.25 இருந்துச்சுன்னா அந்த 0.25 கட் பண்ணிட்டு நம்ம பிராக்கெட்டை போட்டு 7 எடுக்கலாம். இங்க என்னன்னா, இங்க அந்த 0.25 சப்ட்ராக்ட் பண்றோம். எதுல இருந்து 2n plus 3 whole square divided by 4 ல இருந்து. இதையும் நான் சேர்த்து என்ன பண்ணேன்னா, இதுவும் இதுவும் ஈக்குவல். இந்த மாதிரி போட்டாலும் பாயிண்ட் சம்திங்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணிடுவோம். அதே தான் இங்க இருக்கு. ரெண்டுமே ஈக்குவல். we can write this as 2n plus 3 whole square by 4. இந்த 2n plus 3 ங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் G. அதான் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிருக்கீங்க. P denotes number of vertices. So இந்த 2n plus 3 க்கு பதிலா P போடுறோம். P square by 4. அப்படியே ஈவன் கேஸ் for even P. Case 2. Assume that this result is true for ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரையும் true. நான் என்ன பண்றேன், 2n வரையும் true ன்னு எடுத்துக்கிறேன். Let G be a PQ graph with P is equal to 2n plus 2. இதே தான் அப்படியே கண்டினியூ. இது வரையும் சேம். ஆட் கேஸ் சால்வ் பண்ணிட்டாலே ஈவன் கேஸ் நீங்க முடிச்சிடலாம். ஆட் கேஸ்ல 2n plus 1 வந்த இடத்தை 2n ஆ மாத்திருங்க. 2n plus 3 வந்த இடத்தை 2n plus 2 ஆ மாத்திருங்க.
எந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வரும்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்க x ஸ்கொயர் மட்டும், இந்த இடத்துல 2n மட்டும், n ஸ்கொயர் பிளஸ் 2n plus 1. இது எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் பிளஸ் 2n plus 1. இங்கேயும் வந்து 4ங்கிற கான்செப்டே வரல, அதனால அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4 நியூமரேட்டர் டினாமினேட்டர் 4 மல்டிப்ளை பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணிருக்கோம். So 4n ஸ்கொயர் பிளஸ் 8n plus 4 divided by 4. இதை எப்படி எழுதலாம்? நியூமரேட்டரை இப்போ ஆட் கேஸ்ல எப்படி போட்டோம்? 2n plus 3 கொண்டு வந்தோமா? ஈவன் கேஸ்ல இங்க என்ன இருக்கு? இங்க 4 இருக்கிறதுனால இங்க 2n plus 2 whole square. So 2n plus 2 whole square divided by 4. இந்த 2n plus 2ங்கிறது என்ன? எடுத்த முடியே GPA PQ graph with 2n plus 2. So இந்த வேல்யூக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? t square by 4. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல less than or equal to சிம்பிள் இருக்கு, அதனால வந்து நேரடியா இங்க ஈக்குவல் டு போட்ற கூடாது. இந்த ஈக்குவல் டு வந்து இதுக்கு முன்னால இருந்த ஸ்டெப்புக்கு தான் இது ஈக்குவல், இதுக்கு முன்னால இருந்த ஸ்டெப்புக்கு தான் ஈக்குவல். எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா q of g is less than or equal to e square by 4. இது என்னன்னா ஈவன் கேसेस. சோ ட்ரூ ஆயிடுச்சா? ஆட் கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாவே ஈவன் கேஸ் முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆட் கேஸுக்கு கிராஃப் போட்டோம், ஈவனுக்கு நீங்க இதே மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்க மாதிரி போடுங்க கிராஃப். இப்போ நான் இங்க வந்து 5 வெர்டிசஸ் இருக்க மாதிரி போடுறேன். இப்போ 6 வெர்டிசஸ் இருக்க மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்துரும். அதுல இருந்து u ஐ கட் பண்ணுங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆட் கேஸ்ல இங்க பிளஸ் n போட்டுறணும், ஈவன்ல அந்த n ஏன் கேன்சல் ஆயிருக்குங்கிறதுக்கு ரீசன் ஜஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னாவே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்க less than or equal to போட்டுக்கிறது வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அத மறந்துடக்கூடாது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டினா என்னன்னா, இப்போ ஒரு கிராஃப் 3 வெர்டிசஸ் 4 வெர்டிசஸ் இருக்குதுன்னா 4 வெர்டிசஸும் மேக்ஸிமம் எவ்வளவு இப்படி தான் கனெக்ஷன் ஆக முடியும், ட்ரையாங்கிள் இல்லாம. இன்னொரு லைன் நான் போறப்ப ட்ரையாங்கிள் வந்துரும், அப்ப நான் இந்த லைனை உள்ள கொண்டு வர கூடாது. இதுல மேக்ஸிமமா வர்றது 4. இந்த கிராஃப்க்கு less than or equal to 4 ன்னு நான் போடணும். அப்ப அந்த கான்செப்ட் தான் இங்க less than or equal to n ஸ்கொயர். நீங்க n க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். இது வந்து ஒரு பார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन.